சீமைக்கு புகழ் சேர்த்த சாதனையாளர்கள் 10 பேருக்கு நெல்லை நட்சத்திர விருது வழங்கப்படவிருக்கிறது. நெல்லை நட்சத்திரம் விருதாளர் பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்திய பெண்கள் கூடைப்பந்து ஜாம்பவான் அனிதா பால்துரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உலகின் மிகச்சிறந்த 10 வீராங்கனைகளில் ஒருவராக 2013ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். 8 தடவை ஆசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிக்காக கலந்து கொண்ட ஒரே இந்திய வீராங்கனை. 8 ஆண்டுகள் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தார். தலைமைக்கு பின்னர் மறுபிரவேசம் செய்த முதல் பெண் கூடைப்பந்து வீராங்கனை அனிதா பால்துரை ஆவார். மறுபிரவேசத்திற்கு பின்னரும் இந்தியாவை பெண்கள் ஆசிய கோப்பை வெற்றிக்கு இட்டு சென்றது அற்புதமானது. சர்வதேச விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இந்தியா 16 வயதுக்கு குறைந்தவர்களான அணிக்கு பயிற்சி அளித்து வந்தார். ஜனவரி 26, 2021 குடியரசு தினத்தன்று இந்தியாவின் 4வது மிக உயர்ந்த குடிமகன் விருதாம் பத்மஸ்ரீ விருது அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பந்தாட்டத்தின் முகமாக கருதப்படும் அனிதா பால்துரை அவர்களுக்கு நெல்லை நட்சத்திரம் விருதளிக்க வருமாறு மருத்துவர் சுதா சேஷையன் அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். நெல்லை தின விழாவில் ஒரு நட்சத்திர அவார்டு வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்குது. எப்படி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கணும் பெருமைப்பட்டணும், அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த அவார்டை எங்கள் அப்பாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். என்னோட ஊர் யாக்கோபுரம், திருநெல்வேலி மாவட்டம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸில் வந்து கேர்ள்ஸுக்கு ஃபிட் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய கசின்ஸே நிறைய பேர் சொன்னாங்க. பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, விளையாடட்டும்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிர்ப்புகள் வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் மெட்ராஸில் தான் படித்தேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த பத்மஸ்ரீ அவார்டு எனக்கு ஒன்றும் ஈஸியாக கிடைக்கல, ரொம்ப போராடி தான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய பேரண்ட்ஸ் மட்டும்தான். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் நிறைய இன்ஜுரிஸ் வரும். ஸோ அந்த இன்ஜுரிஸ்லேயும் அப்பா கான்ஸ்டபிள். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் 2012 நான் அர்ஜுனா அவார்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். சவுத் சைட்லேருந்து நான் ஒருத்தி தான் 18 வருஷம் இந்தியன் டீமுக்கு ஆடியிருக்கேன். 8 வருஷம் இந்தியன் டீம் கேப்டன் பண்ணியிருக்கேன். 19 வயசுலேயே நான் சீனியர் லெவலில் இந்தியன் டீம் கேப்டன் பண்ணியிருந்தேன். நான் எதையும் எதிர்பார்த்து விளையாடலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நாட்டுக்காக விளையாடுறது. அண்ட் நாட்டுக்காக எதாவது செஞ்சேன்னா நான் ஒரு மெடல் எடுத்து கொடுத்து நம்மளோட கொடியை வந்து மேலே பறக்க விட்டுருக்கேன். ஸோ அந்த பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு. பட் ஆனால் அவ்வளோ சாதிச்சும் என்னோட அங்கீகாரம் ஏன் கிடைக்கலாம், நான் எப்பவும் போராடினது உண்டு. ஸோ அந்த 2012 இருந்து இப்போ வரைக்குமே நான் அர்ஜுனா அவார்டு அப்ளை பண்ணேன். பட் எனக்கு கிடைக்கல. எனக்கு மற்ற சைடில் சப்போர்ட்ஸும் வரல, எனக்கு தெரியும் இல்லை. பட் ஆனால் எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, கிடைக்குதோ இல்லையோ விடாமுயற்சியோட நீ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சின்ன வார்த்தை
நான் எவ்வளோ வாட்டியும் எனக்கு கிடைக்காத போதும் ஐ வாஸ் கீப் ஆன் அப்ளையிங். பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் நான் செல்ஃப் நாமினி போட்டு அமிச்சேன். பட் காட் கிரேஸ் 2021 யாரும் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு கிடச்சிது. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவுக்கு மட்டுமே நான் கிரெடிட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு பீங் அ லேடி, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து விளையாடுறது ஈஸி இல்லை. என்னோடய கணவர் இங்கே தான் இருக்காங்க, என்னோடய குழந்தைங்களும் இங்கே தான் இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் என்னோடய கணவருக்கும் நான் தேங்க்ஃபுல்லாக தயவுசெய்து எழுந்துருங்க. ஏன்னா எனக்கு பெரிய சப்போர்ட் நினைக்கிறேன். வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க, இன்றைக்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டேன் நான். ஸோ ரொம்ப எனக்கு பலமாக இருந்தது. ஏன்னா என் குழந்தைய வந்து நான் 8 மாதம் டெலிவரி ஆகி 8 மாதத்தில் நான் இந்தியன் டீமுக்கு விளையாடும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கி. இனி நான் என்ன செய்ய போகிறேன்றது முக்கியமான விஷயம். அதில் நான் இப்போ அனிதா பால்துரை ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ள விஷயங்கள் செஞ்சுட்டு முக்கியமாக ரூரல் ஏரியாஸ் நம்ம சைடு வில்லேஜில் போயிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து ரா டேலண்ட்டை எடுத்து நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனை கனெக்ட் பண்ணுறது தான் என்னோடய ஆசை. அண்ட் ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு டேலண்ட் இருந்தாலும் நம்ம பாடி ஃபிட்னஸ் இல்லைன்னா அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். ஸோ அதையும் நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டு என்னை ஹானர் பண்ணதில். ஸோ எனக்கு நிறைய பெரிய பெரியோட கனெக்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.